பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, வளர்ச்சி எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும், வீடு, வண்டி, வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும், குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கும் பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் 60 வருடங்களில் 39வது வருடம் தான் இந்த வருடம். இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது. இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும், எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும், பண்புள்ள குழந்தைகளாகவும், அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த வருடத்தில் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில் சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள், அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது. அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது. விவசாயம் செழிக்கும், தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள். வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும், சேமிப்பு அதிகரிக்கும், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கான வளர்ச்சி, பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை, திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கோவில் வழிபாடுகள், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். பூமிக்காரகனை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பாக்யாதிபதி, உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி, தனாதிபதியாக இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது ஒரு கிரக மாற்றம் இந்த வருடத்தில். அடுத்து உங்கள் ராசிக்கு ராகு கேதுக்கள் 12, 6ஆம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 11/5க்கு பெயர்ச்சி ஆகுறாங்க. 11ஆம் இடம், 5ஆம் இடம் பெயர்ச்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இவ்வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனியாக சஞ்சாரம் செய்வார். இதுதான் கிரகநிலை. இந்த கிரகநிலையை சொன்னவுடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். இந்த இப்படிப்பட்ட கிரக சூழல் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குதுன்னா மாற்றத்தை தருது.
உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது, எடுத்த முயற்சிகளில் வெற்றி நடக்குது. பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து பார்த்தாச்சு, தடை தாமதம், ஒரு விதமான சோர்வு, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அலைச்சல், இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வா இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் தாமதமானாலும் நடக்கும். உறுதியாக நீங்கள் நடக்கும், நம்பி முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரன் அவங்களுக்கு குருபலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்கான திருமண சுப விசேஷங்களை தாராளமாக இந்த வருஷத்தில் செய்து கொள்ள முடியும். அதாவது வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வருஷம் உங்களுக்கு ஈக்குவலாக தான் போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல இவ்வருடம் ஃபுல்லாக 7.5 சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் இரவு நேர பயணங்கள், தனித்து பயணம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அடுத்து இரவு நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறது, வேலையை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற நீண்ட நேரம் வேலை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் இரவு நேர நீண்ட தூர பயணம் போகிறதையும் தவிர்த்துக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட சிறு சிறு சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குது. அப்போ கண் அப்படிங்கிற ஒரு விஷயமும், கண் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து இந்த காலகட்டத்தில் என்னன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை இப்போ கையில் எடுக்கப்படாது. ஏன்னா இப்போ நமக்கு குருபலம் இல்லை. இன்னொரு பக்கம் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. ராகு கேதுக்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் ராகு பகவான் மட்டும் ரொம்ப சாதகமாக இருக்கார். அது எப்படி இருக்கார் அப்படின்னா குருவோட பார்வை 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையில் சாதகமாக இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி, உயர்கல்விக்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இவ்வளவு தான் இந்த காலகட்டத்து உங்களுக்கான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. அடுத்து குரு பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கையில் திருமண சுப விசேஷங்கள் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வேற என்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆமாம், கொடுத்த பணம் மற்றும் உங்களை கையை விட்டு போன விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கும், லாபகரமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்கள், வயது மூத்தவர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய முற்படுவாங்க. அடுத்து மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக நம்பிக்கையாக இருக்காது, ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாத்தியமாக இருக்குது. அடுத்து முகம் தெரியாத நண்பர்கள், வேற்று மதத்தினர், இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. குருமார்களோட சந்திப்பு, அதே போல் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுறது, ஆன்மீக ஈடுபாடுகளை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது. தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்களில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயந்தான். நம்ம 7.5 சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்.
அப்போ சனிக்கிழமைகளில் என்ன பண்ணணும்னா சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அதே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் மனம் சார்ந்த விஷயங்கள், மனம் என்ன நினைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்மீக நாட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மீது அதீத பற்று, அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடிக்கடி மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலையும் வருத்தமும் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கங்க, ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கடஹரா சதுர்த்தி நாட்களில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு, கலந்துக்கங்க. அடுத்து பரணி நட்சத்திரம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் நல்ல பேச்சாற்றல் திறமும் கலை இலக்கிய ஆர்வமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நீங்கள் இருக்கிற இடம் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லா இருக்குது. திருமண சுப விசேஷங்கள் நடந்தேறும் வாழ்க்கையில். அதே போல் பார்த்தீங்கன்னா நினைத்த பொருளை நினைத்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகிருக்குது. அப்போ ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த காரியங்களில் ஒரு திருப்திகரமான விஷயங்கள் இருக்கும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு அப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருக்கவங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அரசு காரியங்கள் திருப்தியாக முடியும். எதிர்பார்த்த விஷயங்கள் இளைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாயிருக்கு. உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் தொடர்ச்சியாக நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைத்தல், ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய, குலதெய்வ அருள் கிடைக்க, கடன் பிரச்சனை தீர, வாழ்வில் பணம், பொருள், செல்வாக்கு அதிகரிக்க, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.